இப்போ இந்த ஐகார் அக்ரிடேஷன் சொல்றாங்களா, அது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணுமா சார்? பெருசா தேவை கிடையாது சார். பெருசா தேவை கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் போறோம், நம்ம வந்து ஃபியூச்சர்ல சென்ட்ரல் போஸ்டிங் இதுக்காக போறோம், நம்ம வந்து அதர் ஸ்டேட் போறோம் அப்படின்ற பட்சத்துல ஐசிஆர் அக்ரிடேஷன் இருந்தால் நல்லது. அதே போல இப்ப நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ் போறீங்க, அங்க ஐசிஆர் அக்ரிடேஷன், நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ராப்ளம் இல்ல, ஒரு பிரைவேட் காலேஜ் போறீங்க அங்க ஐசிஆர் அக்ரிடேஷன் இருக்கு அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்து நிறைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஐசிஆர் அக்ரிடேஷன் டெல்லியில இருந்து வாங்கிக்காங்கன்னா அந்த லெவலுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும். அதனால தாராளமா அது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். அதே மாதிரி கரிக்குலம் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? இப்போ ஐகார் அக்ரிடேட்டட் காலேஜ் சிலபஸ் வைஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு? எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது சார், எதுவுமே இருக்காது. எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல இருந்து தான் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் வரும். ஒரே கொஸ்டின் தான் எல்லாருக்கும், ஒரே டைம் எக்ஸாம், ஒரே கொஸ்டின் தான். கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கும் அதே தான், லாஸ்ட் காலேஜ் ஓப்பன் பண்ண எம்ஐடி ஜெயா காலேஜுக்கும் அதே தான். ஓகே சார். நான் கேட்டது வந்து இப்போ அக்ரி அட்மிஷன் கிடைச்ச பிறகு கோர்ஸ் செமஸ்டர் வைஸ் சப்ஜெக்ட்ஸ் வரும்ல சார், அதுல வந்து இப்போ ஐகார் அக்ரிடேட்டட் காலேஜுக்கும் சேஞ்ச் ஆகாது சார், எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஒன்லி அதான் ஐசிஆருக்கு அண்டர்ல தான் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வருது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ரிப்பேர் பண்றது தான் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் பியூர்லி. ஏன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் ஐசிஆர் அக்ரிடேட்டட் தான். ஓகேங்களா? ஓகே. ஆமா. ஓகே சொல்லுங்க சார். சார் சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்றது எப்படி சார்? நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லா வீடியோஸ்லயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும், வாட்ஸ்அப் லிங்க் வரும், ஆஃபீஸ் லொக்கேஷன் லிங்க் வரும், நம்ம யூடியூபோட லிங்க் வரும். எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். மேம் சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். சார் இப்போ கட் ஆஃப் வந்து நமக்கு 192 மினிமம் இருக்கணும் இல்லையா? அதை விட குறைஞ்சு எடுத்தாங்கன்னா சப்போஸ் இவங்க ஐசிஆர்ல பாஸ் பண்ணிட்டாலும் நமக்கு அட்மிஷன் அங்க கிடைச்சிருமா சார் யூனிவர்சிட்டியில? மேம் என்ன அப்படின்னா ஐசிஆர்ல பாஸ் பண்ணிட்டான்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ரேங்கிங் தான், லைக் கட் ஆஃப் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதுல பர்சன்டைல்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரேங்கிங் பண்ணுவாங்க ஐசிஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஐசிஆர் நடத்துறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கியூட் தான் இந்த ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துது. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை ஐசிஆர்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை என்னன்னா 20% ஆஃப் சீட்ஸ் வந்து எவரி யூனிவர்சிட்டி அண்டர் த ஐசிஆர் கீழே இருக்க ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே 20% ஆஃப் சீட்ஸ் ஐசிஆர் கொடுத்துருவாங்க. இது மெயினாக எதுக்காகனா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்ல வந்து படிக்கிறதுக்கும், ஓகேங்களா, நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட் அதர் ஸ்டேட்ல போய் படிக்கிறதுக்கும் இந்த கம்யூனிகேஷன் வரத்துக்கும் இதுக்காக மெயினாக பண்றது தான் இது. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து மேக்ஸிமம் 80% ஆஃப் பீப்புள்ஸ் அதர் ஸ்டேட்ல தான் போடுவாங்க, அங்கிருந்து 80% ஆஃப் பீப்புள் இங்க போடுவாங்க. ஆனா இங்கிருந்தும் நல்லா எழுதிருந்தால், நல்ல பெட்டர் மார்க் எடுத்திருந்தால், நீங்க கவுன்சிலிங்ல டிஎன்ஏ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டைஃபண்ட் வராது. நீங்க அதர் ஸ்டேட்ல போய் படிச்சாதான் ஸ்டைஃபண்ட் வரும் உங்களுக்கு. ஓகே. அப்ப இதுக்கு காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இது எப்படி சார் சிஇடில கட் ஆஃப் எவ்வளவு அப்ராக்ஸிமேட் லாஸ்ட் இயர் பேஸ்ட் ஆன்? சார் என்னன்னா இதுல என்ன ஒரு சின்ன இதுன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600க்கு, ஓகேங்களா, டோட்டலா பாத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் 200 200 200க்கு 600க்கு தான் வந்து நமக்கு இருந்தது எக்ஸாம். ஓகேங்களா? மார்க்ஸ் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 250 250 250 டோட்டலா 750 மார்க்ஸ் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் மார்க் நம்ம கால்குலேட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது. ஏன்னா ஒரு வருஷம் பார்த்தா தான் அதை நம்ம வந்து கிளியரா சொல்லலாம். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 480 to 500க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க நம்ம டிஎன்ஏக்குள்ள. ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏக்குள்ள வந்தா உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த காலேஜ்லாம் ஐசிஆர் அக்ரிடேஷன் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே டிஎன்ஏ வந்து இது பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கிள்ளிக்குளம், லைக் இப்போ பிரைவேட் காலேஜ்லேயே ஐசிஆர் அக்ரிடேட்டட் காலேஜ்னு ஸ்பிளிட் பண்ணி பசங்களை அந்த ரேங்கிங்ல இவங்க போடுவாங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா மேம்? சார் பிடெக் சைடு நம்ம பசங்க எடுத்தாங்கன்னா அவங்க முடிச்சு போகும்போது கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்காங்க சார்? கண்டிப்பா இருக்கு மேம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஓகேங்களா,
ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் இப்போ கரண்ட்ல. ஏன்னா இன்னைக்கு காலையில கூட ஒரு மேடம் பேசியிருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்ற விஷயம் தான். ஏன்னா இன் ஃபியூச்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன் ஃபியூச்சர் நமக்கு எவ்வளோ வாட்டர் ஸ்கேரிசிட்டி இருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? தண்ணி பற்றாக்குறை நிறைய இருக்கு விவசாயம் பண்றதுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா லேபர் ஸ்கேரிசிட்டி, விவசாயம் பண்றதுக்கு உங்களுக்கு வேலையாட்களே சுத்தமா கிடைக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? அதுவும் இல்லாம நம்ம ரொம்ப 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 கம்மியான தண்ணியில இருக்கிற எல்லா ஃபீல்டையும் நம்ம வந்து இது கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பாப்புலேஷன் குறையல. ஓகேங்களா? ஆனா தண்ணி நமக்கு கம்மியாயிடுச்சு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, லேபர் ஸ்கேரிசிட்டி வந்துருச்சு. இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நம்ம வந்து ஒரு சோயிங் பண்றோம், நடவு பண்றோம், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மிஷினரிஸ். அறுவடை பண்றோம், அறுவடைக்கும் மிஷினரிஸ். அதே போல பாத்தீங்கன்னா வீட் ஸ்ப்ரே பண்றோம், ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்றோம், ட்ரோன் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? களை எடுக்கிற மிஷின் இருக்குது எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஜீரோ லேபர்ல எப்படி நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்றது அப்படின்றத நோக்கி தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு நமக்கு லேபர் ஸ்கேரிசிட்டி இருக்கு. அதே போல வாட்டர் ஸ்கேரிசிட்டி இருக்கு. அதுக்கு ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ஓகேங்களா, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஜீரோ லேபர்ல கொண்டு போற ரொம்ப குறைவான தண்ணீர்ல அதிகப்படியான மகசூல் பண்றது எப்படி, அப்படி பண்ணி இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு ஃபுல்லா நம்ம வந்து நம்மளோட ஃபுட் வந்து சப்ளை பண்ணணும். இல்லைன்னா ஃபெமைன் அந்த மாதிரி வந்துடும். அதுக்கு எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ பியூர்லி அக்ரிகல்ச்சர் பேஸ்டு இருக்க எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம இன் ஃபியூச்சர் 5 வருஷம் கேச்சு 10 வருஷம் கேச்சு நம்ம அக்ரிகல்ச்சர் அந்த லெவலுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்னு. இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த எல்லாத்தையும் மியூட்டேட் பண்ணி நம்ம கொண்டே வர முடியும். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். சார் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் இந்த சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜில் இந்த கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ ப்ரைவேட் காலேஜ் அப்ளை பண்ணிக்கலாம்ல சார்? அந்த ப்ரைவேட்ல எது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது ஒரு ஐடியா கிடைக்குமா சார்? மேம் என்னன்னா நான் சிம்பிளி டைரக்டாவே சொல்றேன், ஒரு பிரைவேட் காலேஜ் டைரக்டா நாங்க சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சரிங்களா? ஏன்னா 28 பிரைவேட் காலேஜ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது நாங்கள் சிம்பிளா இப்படி ஒரு இதா சொல்லணும்னா ஐசிஆர் அக்ரிடேஷன் இருக்க காலேஜை ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் எங்கேருந்து பேசுறீங்க? நேம் சொல்லி கூட சொன்னா பெட்டரா இருக்கும். சார் சேகர் குன்னத்தூருங்க. கர்ஷினி அப்பா பார்ப்பாங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்க சார். சார் இந்த அக்ரி எடுக்கும் போதுங்க பிரைவேட் காலேஜில் போனோம்னா கவுன்சிலிங்ல போனோம்னா பிரைவேட் ஃபீஸ் ஏதாவது வருங்களா, கவர்மெண்ட் ஃபீஸ் வருங்களா? வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பிரைவேட் காலேஜ் போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கவுன்சிலிங்ல போறது ரொம்ப நல்லது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ஃபெசிலிட்டியும் கவுன்சிலிங்ல போனா மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் 20,000 ரெடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஸ்காலரா இருந்தா ஸ்காலருக்கு உண்டான உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்ல வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து கவுன்சிலிங்ல போனா மட்டும்தான் கிடைக்கும். சரி சரிங்க. அது ஓகேங்க. நான் ஃபீஸ் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா பிரைவேட்ல வந்து ஒரு கவுன்சிலிங்ல போனா கம்மியா இருக்கும் சார். சரி சரிங்க. ஃபீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 28 பிரைவேட் காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2,50,000 இருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கு. காலேஜை பொறுத்து மாறும். சரிங்க. வருஷத்துக்குங்க. சரி சரிங்க. அது இதுல கவுன்சிலிங்ல போனாலும் அந்த ரேஞ்சில் வந்து இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வந்துடும் சார். கண்டிப்பா வந்துடும். ஓகேங்க. சரி சார். நான் நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வர்றீங்களா இப்போ வந்து பாருங்க அப்படின்னு கேட்டுறாங்க. அதனால நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படி சொன்னாங்களோ, அதனால தான் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல அதுதான் சொல்லுவாங்க. நீங்க வந்து அது நீங்க எதுவும் இது பண்ண வேணாம். நம்ம இதுல இருக்கீங்க ஸ்டூடெண்ட், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ல இருக்கீங்க. நம்ம எல்லாமே நான் பியூரா உங்களுக்கு கைட் பண்ணுவோம். எதுவும் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? சரிங்க சார். ஓகேங்க. ஓகே. நன்றிங்க சார். நன்றி சார். சார் வணக்கங்க சார். சொல்லுங்க மேம். சார் நான் விஸ்வா உங்க அம்மா பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார் நாங்கள் கவர்மெண்ட் காலேஜு அப்புறம் ப்ரைவேட் காலேஜும் ஃபோன் பண்ணி கேட்டோங்க சார். சரிங்க மேடம். ஐகேஆர் அப்ரூவ்டு உள்ள காலேஜில் நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி
250 இல்லாட்டி 3 lakhs இந்த மாதிரி கேக்குறாங்க சரிங்க மேடம். மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு. சரி. அதுவே கவுன்சிலிங்ல வந்தா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டதுக்கு 225ன்னு சொல்றாங்க சார். அதுதான் ஒரு 30ல இருந்து 50,000 ரெடியூஸ் ஆகும் கம்பேர் வித் மேனேஜ்மெண்ட் டு கவுன்சிலிங். ஓஹோ சரி சரி அவ்வளோதான் அவ்வளவுதான் இதாகுமா ஆகும், சார்? அவ்வளவுதான் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நான் சொன்ன அந்த போனாலுமே கூட. ஸ்காலர்ஷிப்போ இல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ இல்ல பேங்க் லோனோ இதை மாதிரி ட்ரை பண்ணி குறைச்சிக்கிட்டா தான் வழி. பெருசா இப்போ வந்து அந்த இதை ரெடியூஸ் பண்ணல. முன்ன இருந்தது ஒரு 1 ஓஹோ lakh கிட்டத்தட்ட முன்ன இருந்தது. இப்ப வந்து ஒரு சில சரிங்க ஒரு சார். சில சின்ன சின்ன இதனால ஒரு 50,000 தான் உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும். அதாங்க சார் ஒரு 25,000 தாங்க சார் டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்றபடி மேனேஜ்மெண்ட்டாக்கும் கவுன்சிலிங்க்கும் ரொம்ப அதிகமா எந்த ஒரு அதுதான் இப்ப அமௌண்ட்டும் என்னன்னா டிஃப்ரெண்ட் நம்ம இல்லைங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ம் நம்ம சென்டருக்கு கால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். உங்களோட கட் ஆஃப் கரெக்டா கையில வச்சுக்கிட்டு உங்களோட கம்யூனிட்டி கரெக்டா சரிங்க சார். இது பண்ணிட்டு கால் பண்ணீங்கன்னா ம் உங்களுக்கு எந்த ம் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த காலேஜ் உங்க நியர்பை எந்த காலேஜ் பையனா பொண்ணா அவங்க எங்க படிச்சா ஓகே செட் ஆகும், எந்த காலேஜ்ல படிச்சா செட் ஆகும், எந்த காலேஜ் பெஸ்டா இருக்கு நியர்பை உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த சரிங்க எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மி, எந்த காலேஜ்ல எஜுகேஷன் நல்லா இருக்கு, எந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தராங்க, இது எல்லாமே பார்த்து நாங்க வந்து பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். கண்டிப்பா அது ரொம்பவே ஓகேங்க சார். பெரிய இம்பாக்டா அதான் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்ல. சரி சரிங்க சார். அந்த கூகுள் ஷீட் ஒன்று போட்டிருந்தீங்க பார்த்தோங்க ஆமா சார். ஆமா மேடம், ஆமா மேடம். அதுதான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ம் ஃபார்ம் இருக்கு. என்னன்னா இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு நாளைக்கு சாலிடா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 200 மெசேஜ் 500 மெசேஜ் கிட்டத்தட்ட நம்ம அனுப்புறோம். குரூப்லயும் சரி ம் ம் பர்சனலாவும் அனுப்பிட்டு இருக்கோம். காலும் ஒரு ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போக போக பாத்தீங்கன்னா கால்ஸ்லாம் அதிகமாயிடும். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 அதிகம் 300 கால் பேசுற மாதிரி ஆயிடும். யார்கிட்ட பேசுறோன்னே நமக்கே ம் தெரியாது. இதே ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஆமாங்க சார். நம்பர் இதுல சேவ்ல இருக்கும். அப்போ உங்களுக்கு சரிங்க தனிப்பட்ட சார். முறையில நாங்க கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால தான் ரிஜிஸ்டர் பண்ண சொல்றது. பட் எல்லாருக்கும் நம்ம சொன்னாலும் பியூரா சொல்ல முடியாது. ஒரு சிலதை இன்னும் போக போக அட்டன் பண்ண முடியாது. இப்ப ஃப்ரீயா இருக்கும், அட்டன் பண்றோம். பட் இன்னும் போக போக ஹெவியா வரும்பொழுது அட்டன் பண்ணி சொல்ல முடியாது. அது தவறா எடுத்துக்காதீங்க யாரும். அதாங்க சார். சரி ஓகேங்க சார். சார் அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ அக்ரிகல்ச்சர் முடிச்சா வேல்யூ அதிகமா இருக்குமா இல்ல ஹார்டிகல்ச்சர் முடிச்சா அதிகமா இருக்குமாங்க சார்? மேம் இப்ப எப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஆமாங்க சார். ஹெவி அதே போல காம்படிஷன் இருக்கு. அதே போல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வழிகளும் இருக்கு. ஓகேங்களா? ம் ம் அக்ரிகல்ச்சர் படிச்சீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு, ஒரே வழியில இல்ல. ஓகேங்களா? ம் நீங்க ம் வந்து யூபிஎஸ்சி போகணும்னாலும் அக்ரி படிச்சிருக்கணும், டிஎன்பிசி போகணும்னாலும் ம் அக்ரி படிச்சிருக்கணும், பேங்கிங் போகணும்னாலும் நீங்க அக்ரி படிச்சிருக்கணும், அதே நீங்க நபார்ட்ல வேலைக்கு ம் போகணும்னாலும் அக்ரி படிச்சிருக்கணும். இதே போல நிறைய ஜாப் ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ரிக்கு இருக்கு. அதே போல காம்படிஷனும் இருக்கும். ஆனா நீங்க ஹார்டிகல்ச்சர் ஓகே. போயிட்டீங்கன்னா ஒன் வே மாதிரி தான், ஒத்தடி பாதை மாதிரி தான். ஓகே. ஹார்டிகல்ச்சருக்குள்ள இருக்க வாய்ப்புகள்ல தான் போக முடியும். அதிகப்படியான வாய்ப்பு ம் அதிகப்படியான வாய்ப்புனா இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சருக்குலாம் டைரக்டா ஏடிஹெச் எழுதலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ம் அந்த கோர்ஸ் இப்ப அந்த ஏடி வேலைக்கு டைரக்டாவே பண்ணலாம். ஆனா அக்ரி பண்ண முடியாது. ஏன்னா காம்படிஷன். ஏஓ தான் எழுதி காம்படிஷன். ஏஓல இருந்தா ப்ரமோஷன் ஆகி ஏடிஏ போக முடியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஆனா ஹார்டிகல்ச்சருக்கு ஆமாங்க சார். டைரக்டா எம்எஸ்சி முடிச்சிருந்தாலே நீங்க டைரக்டா எழுதலாம். அதுல அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் ஆனா வேலை வாய்ப்புகள் கம்மியா கிடைக்கும். ஆனா ஃபாரின்ல ஓகே நல்ல ஓகே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபாரின் சைட்ல எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே ஏன்னா ஓகேங்க இப்ப சார். பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் ஹார்டிகல்ச்சர் இருந்தது. இப்ப தனியா பிரிச்சுட்டு அவங்களும் டிபார்ட்மெண்ட் வெளில எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால வேலை வாய்ப்புகளும் நிறைய வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல யூனிவர்சிட்டி ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் பெரியதளவுல இருக்காது. ஆனா நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஹார்டிகல்ச்சருக்கும். அதாங்க சார். சார் இப்போ தேனி பெரியகுளம் இருக்குல்லங்க சார் ஆமா ஹார்டிகல்ச்சர், ஆமா ஆமா. அது வந்து யூனிவர்சிட்டியாங்க சார்? தனி யூனிவர்சிட்டியா இல்ல இல்ல அண்ணாமலையா இல்ல டிஎன்ஏக்கு டிஎன்யூவாங்க கீழே சார்? வர ஒரு காலேஜ் தான் அது, ஹார்டிகல்ச்சர் காலேஜ். தனியா ஸ்பெசிபிக்கா ஹார்டிகல்ச்சருக்குன்னு இருக்கிற டிஎன்ஏ கீழே வர ஒரு காலேஜ் தாங்க அது. ஓஹோ சரி சார். அங்கதான் அதுக்குன்னு கட் ஆஃப் எவ்வளவு ஹார்டிகல்ச்சர் தான் அங்க படிச்சாதான் பெஸ்ட். அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூரே. அதாங்க சார். தேனி பெரியகுளம் தாங்க சார் பெஸ்ட் அதுதான் தேனி ரிசர்ச் பெரிய சென்டர். குளம் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்படிங்களாங்க ஆமா சார்? சரிங்க சார். சார் எவ்வளோங்க சார் கட் ஆஃப் வேணும் அங்க? மேம் பெரிய குளம் ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு 188 இருக்கணும் மேடம் இயர்லி. 188. ம். சரிங்க சார். 180க்கு ஏன்னா மேல ஒரு வருங்க கட் சார். ஆனா ஆஃப்ன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. டக்குன்னு சார் அக்ரி படிக்கணும்னா கட் ஆஃப் எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்றாங்க. இதுல நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும். நம்ம ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா எந்த காலேஜ் படிக்க கேட்குறீங்கன்னு கேட்கணும்.
நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல கோயம்புத்தூர் கேட்குறீங்களா, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்கும் கேட்குறீங்களா, இல்ல பிரைவேட் காலேஜ் எல்லாத்துக்கும் கேட்குறீங்களா, அதே போல உங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கு, உங்க கட் ஆஃப், உங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன், இது எல்லாத்தையும் வச்சு எந்த காலேஜ் இந்த காலேஜ்ல படிக்க என்னன்னு கேட்டா நம்ம சொல்ல முடியும். இது உங்களுக்காக சொல்ல, எல்லாருக்கும் காமனாவே சொல்றேன். ஏன்னா உங்க கட் ஆஃப், கம்யூனிட்டி ரிசர்வேஷன், எந்த காலேஜ்ல இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கரெக்டா பண்ண முடியும். காமனா அக்ரி படிக்கிறதுக்கு இது செட் ஆகுமான்னா நான் எந்த காலேஜை யோசிக்கிறது, கோயம்புத்தூர்னா 192 வேணும், அதே கவர்மெண்ட் காலேஜ் எனி ஒன் கவர்மெண்ட் காலேஜ்னா 185 இருந்தா கூட போதும், பிரைவேட் காலேஜ்னா நீங்க 150 இருந்தா கூட போதும். ஸோ நம்ம எதை சொல்லணுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அது எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதையும் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும். அதாங்க சார். சார் இப்போ 180க்கு எஸ்சி கோட்டாக்கு கிடைக்குமாங்க சார்? மேம் 180 கவர்மெண்ட் கரெக்டா காலேஜ்ல எஸ்சி கோட்டாக்கு ப்ராப்பர் அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா நியூ கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். அந்த 3 நியூ கவர்மெண்ட் காலேஜ், நாகப்பட்டினம், செட்டிநாடு, கரூர், இதுவும் சரி நாங்க சரிங்க சார். ப்ராப்பரா போட்டு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜ் தான் வரும். ஓகேங்க சார். ஆஃப்டர் தட் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்லைடிங்ல கொடுத்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வர முடியும். ஓகேங்க சார். இது பேஸ்டான இப்ப நீங்க சரி இப்போ கேட்டதுதான், இந்த கோட்டாவுக்கு தான் இந்த கட் ஆஃப். ம் ஆமாங்க. ஓகேங்க சார். சார் இப்போ இந்த கவுன்சிலிங் மெத்தடெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புரியவே மாட்டேங்குது சார். எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி காலேஜ் எல்லாம் செலக்ட் மேம் பண்ணணும், இது எல்லாமே அந்த நாங்க மாதிரி கொஞ்சம் பண்ணிடுவோம் மேம், ஏதாவது. எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருவோம், நீங்க கவலைப்பட தேவையில்லை. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்பர் அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததும் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு உங்களோட ரேங்க், உங்க கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த காலேஜ் தான் வரும், நம்ம இதை நோக்கி தான் போக போறோம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலையா நம்ம ஸ்லைடிங் கொடுத்து அதுக்கு மேல இருக்க பெஸ்ட் காலேஜ் கொண்டு போறோம். அந்த இப்ப அரேஞ்ச் பண்ணும் போதே நம்ம அரேஞ்ச் பண்ணும் போதே சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இதுல அப்ளிகேஷன்ல கிளியரா காமிச்சிருவோம், மேடம் இது ஓகேவா இந்த அரேஞ்ச்மெண்ட், உங்களுக்கு ஏதாவது மாற்றம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். நாங்க நாங்க என்ன பண்ணோம்னா உங்க கம்யூனிட்டி, உங்க கட் ஆஃப், உங்க நேட்டிவிட்டி, இது பையனா பொண்ணா எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா கொண்டு வருவோம். அதே போல நீங்க உங்களோட எதிர்பார்ப்பு, ஹார்டிகல்ச்சர் வேணுமா, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வேணுமா, இது எல்லாத்தையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனுப்பிடுவோம் பிஃபோர் சப்மிஷன். நீங்க பார்த்துட்டு நீங்க ஏதாவது மாத்தலாம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வருவோம். கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம கொண்டு போயிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரைவேட் காலேஜ் வருதுன்னா அதை வந்து ஸ்லைடிங்ல கொண்டு போய் நம்ம கவர்மெண்ட் காலேஜா எப்படி மாத்துறது அப்படின்ற கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல வாங்கி கொடுப்போம். சரிங்க சார். சார் இப்போ பயோ மேக்ஸுங்க சார் என்னுடைய பையன். இப்போ நாங்க கட் ஆஃப் எப்படிங்க சார் கனெக்ட் பண்றது? மேம் இந்த கட் ஆஃப் கால்குலேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் இருக்குது. மூணு சப்ஜெக்ட் மட்டும் பண்ணா போதுமா அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. 4 சப்ஜெக்ட் கம்பல்சரி பண்ணணும். சரிங்களா? 4 சப்ஜெக்ட் கம்பல்சரி நீங்க வந்து பண்ணணும். பயோ மேக்ஸா இருந்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். சிம்பிளா எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்றதுன்னு சொல்றேன் பாத்துக்கோங்க. 4 பயோ சப்ஜெக்ட் மேக்ஸ் சொல்லுங்க சார். அதான் மேம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டையும் டோட்டல் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் 4 சப்ஜெக்ட்டையும் மார்க்க டோட்டல் பண்ணுங்க. ஓகேங்க சார். அத 2 ஆல டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கட் ஆஃப். சிம்பிள் வே இதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் வே. அதே போல பியூர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்டையும் டோட்டல் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா அது வந்து பியூர் சயின்ஸுக்கு. இதே இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, ஹோம் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த 4 சப்ஜெக்ட் அவங்க கால்குலேட் பண்ணி பண்ணணும். இப்போ நாங்க பயோ மேக்ஸ் முடிச்சதுனால கியூட் எக்ஸாமுக்கு இந்த 4 பேப்பரும் அப்ளை பண்ணிருக்கணும் ஏங்க சார்? கியூட்டை பொறுத்த வரைக்கும் 3 போதும் மேடம். கியூட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் கவுன்சிலிங்க்கும் கம்பேரே பண்ணாதீங்க. என்டையர்லி டிஃபரெண்ட். கியூட்டுக்கு 3 போதும், 3 சப்ஜெக்ட் போதும். ஆனா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு கண்டிப்பா 4 சப்ஜெக்ட் வேணும். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து சார். மேடம் சொல்லுங்க. இது இப்ப ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல சார், நம்ம ஆக்சுவலா குரூப்லயும் இருக்கோம், நம்ம இப்ப கிளாஸும் அட்டென்ட் பண்றோம். இது தவிர வேற ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணுமா நீங்க இப்ப சொன்னதுக்கு? ஆமா மேம், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல தனியா இருக்கு மேம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்றதுக்காக A to Z. இப்ப நீங்க பண்ணிருக்கிறது நம்மளோட CUET பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம கோச்சிங் கிளாஸ்க்கு பண்ணிருக்கீங்க.
ஆமா சார். ஆமா. அது வந்து டோட்டலா வந்து அந்த ஸ்டாஃப்க்கும் அண்ட் ஆல்சோ அந்த கைடன்ஸ்க்கும் அது வேற. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓகே சார். பியூர்லி ஃபார் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் எல்லா விதமான கைடன்ஸும் கொடுத்து காலேஜுக்குள்ள என்டர் பண்ற வரைக்கும் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி சார். அப்ப அது தனி லிங்க் நீங்க தனி அதுல லிங்க் நாங்க வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே வீடியோஸ்ல இப்ப கரண்ட் வீடியோஸ்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா கூட நான் அனுப்பிச்சு விடுறோம். இல்ல சரி சார். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு கேட்டாலே நாங்க அனுப்பிச்சு விடுவோம். சரி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஓகே. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். அந்த கவுன்சிலிங் சார் இத்தனை கோர்சஸ் தான் நம்ம வந்து சாய்ஸஸ் கொடுக்கணும். காலேஜ் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி கோர்சஸ் ப்ரையாரிட்டி எப்படி சார் கொடுக்கணும்? எத்தனை கொடுக்கலாம் சார்? கம்பல்சரி எல்லா எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனா அரேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் ஸ்கிப் பண்ண முடியும். எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அத வந்து எங்கெங்க அரேஞ்ச் பண்ணணும், எது பெஸ்டான காலேஜ், எது பெஸ்டான கோர்ஸ், எதை ஃபர்ஸ்ட் வைக்கணும், எதை லாஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே ஓகே ஓகேங்க சார். அதோட சார் இப்ப பிஎஸ்சி நம்ம அக்ரிக்கும் அப்ளை பண்றோம், அதே சமயத்துல பிடெக் இன்ஜினியரிங் அக்ரிக்கும் அப்ளை பண்ண முடியுமா? எல்லாமே 12 கோர்சஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. வேண்டான்றத கீழே கொண்டு போய் போட்டுடணும், வேணும்ன்றத மேல வச்சிடணும். இவ்வளவுதான். ஆனா கம்பல்சரி அது உள்ள எல்லா கோர்ஸுமே இருக்கும். அப்படிங்களா சார்? ஓகே ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார் வணக்கம் சார். கோயில்பட்டியில இருந்து வேஷ்ணாவோட பேரண்ட் சார். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க சார். இப்போ சியூடி எக்ஸாம் இருக்கு. நம்ம தமிழ்நாடு கட் ஆஃப் வரும்போது உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் நிறைய கம்யூனிட்டி கோட்டாஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ சியூடிக்கு வந்து ஜென்ரல் ஓபிசி இது 2 தான் வச்சு எடுப்பாங்க. அதுலயுமே இந்த மாதிரி நமக்கு வந்து எம்பிசி பிசி அந்த மாதிரி கோட்டா அவைலபிலிட்டி இருக்குங்களா சார் சியூடிக்கு? மேம் அதான் சென்ட்ரல்னு நீங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓபிசி கேடர்ல போயிடுவீங்க, பிசிஎம்லாம். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி ஜென்ரல் வந்துடும், அடுத்தது ஓபிசி, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு வரும். சரிங்களா? பிடபிள்யூடி இப்படிதான் வரும். அங்க வந்து இந்த நம்ம ஸ்டேட் ரிசர்வேஷன் எதுவும் வராதுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சார் எனி அதர்ஸ்? சார் சொல்லுங்க. அக்ரிக்கும் கவுன்சிலிங் போல சப்போஸ் அதுலயே வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2 ஒட்டுக்கா போட முடியுங்களா சார்? போடலாமா? அப்படி பண்ண முடியாதுங்களா? இன்ஜினியரிங்னா எதஸ் கேக்குறீங்க? அதர்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், இல்ல சிஎஸ், இசிஇ இந்த மாதிரி இருக்குங்களா சார்? இதுல வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கோர்சஸ் ஓகேங்களா, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆட் ஆயிருக்கு இந்த வருஷம். லாஸ்ட் இயர் என்ன ஆட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குமே நம்ம அப்ளிகேஷன்ல தான் சேர்த்து போடுறோம். டிஎன்ஏ அப்ளிகேஷன்ல தான் போடுறோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அக்ரிக்கு மட்டும். அதே போல ஃபிஷரிஸ்க்கும் இந்த நம்ம டிஎன்ஏ அப்ளிகேஷன்ல தான் போடுறோம் நம்ம. ஓகேங்களா? ஃபிஷரிஸ்லயுமே பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 கோர்சஸ் இருக்கு. அதுவும் இது 3மே ஒரே அப்ளிகேஷன் தான், எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அப்ளிகேஷன் போட போறோம். இந்த இன்ஜினியரிங்ன்றது உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போயிடும். அப்படியே இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அதே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இதுலயும் நல்லா பாத்துக்கோ, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியிலும் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அதுல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கும். அதே நம்ம இதுல பாத்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லுவோம் நம்ம இதுல. ஓகேங்களா? இது 2த்துல எது பெஸ்ட்னு பார்த்தா நம்மளோட பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் தான் சக்சஸ் பண்ணிருக்காங்க டிஎன்பிசில அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு. 90% ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க தான் டிஎன்பிசி கிளியர் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சார். ஓகேங்க சார், நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் என் பேர் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் என்னுடைய பையன் வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல வந்து படிக்க எக்ஸாம் எழுதுனா. சரிங்க சார்.
அந்த கவர்மெண்ட் இதுல 7.5ல வந்து இது அப்ளிகபிள் ஆகுமா ஆகாது சார், கேந்திர வித்யாலயா? ஆகாது சார். பியூர்லி 7.5 ரிசர்வேஷன் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூல், நாட் எய்டட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ. ஒன்லி பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூல் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் சார். அதுவும் கம்பல்சரி 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே இதுலயே படிச்சிருக்கணும். நீங்க ஒரே ஒரு 7th மட்டும் நான் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிட்டேன்னா கூட எலிஜிபிள் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாடு போர்டுல மட்டும் தான் எலிஜிபிள். ஆமா ஆமா ஆமா. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த எமிஸ் நம்பர் போட்டால், எமிஸ் நம்பர்னு ஒன்னு இருக்கும், அதை போட்டாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கிளியரா. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் சொல்லுங்கம்மா. சார் இப்போ பிடெக் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் பெஸ்டா இல்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பெஸ்டாங்க சார்? அதுதான்மா, இதுல பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம 5 கோர்ஸ் சொன்னோம் ஓகேங்களா. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி ஓகேங்களா. ஸோ இது 5மே நல்ல கோர்சஸ். மொத்தம் 12 கோர்சஸ்ல நம்ம 5 கோர்ஸ் சொல்லிட்டோம். இதுல பெஸ்டான்னு கேட்டா அக்ரிகல்ச்சர் எப்பயுமே பெஸ்ட் தான். எப்பயுமே எவர் கிரீன் மாதிரி வேலை இருக்கும், அதே போல காம்படிஷன் இருக்கும். கரண்ட்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நல்ல கோர்ஸ் தான்மா, தாராளமா பண்ணலாம். ஓகே சார். ஓகே. ஸோ அதே போல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து கோயம்புத்தூர் காலேஜ் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் அது மூலயமா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 190 இருந்தால் தான் கோயம்புத்தூரோ மதுரையோ போய் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் நம்ம 150 இருந்தாலும் சரி, 160 இருந்தாலும், 170 இருந்தாலும், 180 இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் காலேஜ் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு த்ரூ இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு கட் ஆஃப் வந்து பெருசாக தேவை கிடையாது, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பெருசாக தேவை கிடையாது சார். இதுக்கு ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் வேணும், அந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் காலேஜுக்கு வந்து 12 லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கட் ஆஃப் தேவை கிடையாது, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தேவை கிடையாது. இதுக்கு மெயினாக தேவை இண்டஸ்ட்ரி, அதை நாங்கள் பியூராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் காலேஜ் நீங்கள் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கோட்டா மூலயமா உள்ளே போகிறதுக்கு 12 லட்ச ரூபாய் டிடியா காலேஜ் பேரில் காலேஜுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோட்டாவில் போகிறதுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்து கோயம்புத்தூர்ல சார் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. சார் பிசிஎம்க்கு 187 கட் ஆஃப் இருந்தா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்கும். சார் எந்த லெவல்ல சார் கிடைக்கும்? எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா 187 திருச்சி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் இப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டால ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் நார்மலா கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் எனி டிஃபரன்ஸ்? எந்த டிஃபரெண்ட்டுமே கிடையாது மேடம். என்ட்ரு மட்டும்தான், என்ட்ரு ஆகுற வே தான் இண்டஸ்ட்ரியல் கோட்டா. மற்றபடி எந்த டிஃபரெண்ட் எதுலையுமே டிஃபரெண்ட் இருக்காது. உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் நீங்க பியூர்லி ஜென்ரல் ஸ்டூடெண்ட் தான். ஓகே சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சார் வணக்கங்க சார். இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க மேடம். இல்ல இந்த கியூட் எழுதி வராங்கல்ல சார், அந்த ரிசல்ட் முன்னாடி வருமா இல்ல நம்ம டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து முன்னாடி வருங்களா? நல்ல கரெக்டான क्वेश्चन தான் மேடம். என்னன்னா இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் முன்னாடி வரும். ஓகே ஓகே. ஸ்டூடெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் டிஎன்ஏ ஸ்டூடெண்ட் போய் படிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் தான் கியூட் ரிசல்ட் வரும். ஓஹோ. அந்த லெவலுக்கு ஒரு ப்ராப்ளம் இது ரெண்டுத்துக்குள்ள இருக்குதுங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கும் கியூட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, விருப்பம் இருந்தா அங்கேயே உங்களுக்கு கவுன்சிலிங்லயே சொல்லிடுவாங்க. அது சம்பந்தமா எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுக்காக நீங்க வெயிட் பண்றா, நீங்க இந்த கவுன்சிலிங் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்ப வந்துங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. வந்து நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ஏதோ ஒரு ஜாயின் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆமா சார். அப்புறம் கியூட் ரிசல்ட் வந்து அங்க ஏதாச்சும் காலேஜ் மாத்திக்கலாங்களா? ஆமா, நீங்க அப்படி இருந்தா தாராளமா நீங்க வெளியில போய் ஜாயின் பண்றீங்க அதர் ஸ்டேட்லன்னா கூட நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல இதே இதுல இருந்தா நீங்க மாத்திக்கலாம், பிரச்சனை கிடையாது. டிஎன்ஏக்குள்ளே இருந்தா மாத்திக்கலாம்.
ஓகேங்க சார். ஓகே ஓகே சார் இன்னொரு டவுட், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார் கவுன்சிலிங் வந்து டிஎன்யூ தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், சியூடிக்கு லேட்டரா தான் வரும். பட் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வேஷன் வந்து அது வேரி ஆகுமா சார்? ஒரு வருஷம் எல்லா வருஷமும் ஸ்டாண்டர்டா இருக்குமா சார்? மேம் எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான் மேம். அவங்களுக்குன்னு செப்பரேட்டா 20% சீட்ஸை ஒதுக்கிடுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் 124 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன் சியூடி மூலமா. ஓகேங்க சார். அந்த சீட் அப்படியே இருக்குமா? அதுல எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணாலும் பண்ணதுதான். மற்றது ஃப்ரீயா இருந்தாலும் அதை இதுல எதுவும் மாத்தலாம் மாட்டோம். எந்த கோட்டால இருந்து எந்த கோட்டாவுக்கும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் வந்து பிரிஃபரபிளா ஏதாவது செலக்டட் காலேஜஸ் தான் சியூடி கொடுப்பாங்க சார்? இது வருஷம் யூனிவர்சிட்டிஸ் மேம், ஸ்பெசிஃபிக்கா யூனிவர்சிட்டிஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. உங்களுக்கு டிஎன்ஏ கொடுத்துட்டாங்கன்னா டிஎன்ஏக்கு இத்தனை பேர் அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா டிஎன்ஏ அதுல ரேங்க் லிஸ்ட் பண்ணுவாங்க. யாரு ஃபர்ஸ்ட், யார் மார்க் ஃபர்ஸ்ட் இருக்கு, யார் லாஸ்ட் இருக்கு. அதுல கோயம்புத்தூர்ல இத்தனை பேர் 10 பேரு, மதுரையில 10 பேரு, திருச்சியில 10 பேரு, பிரைவேட் காலேஜ் இதெல்லாம் ஐசிஆர் அக்ரிடேட்டட் இருக்கோ அதுல இத்தனை பேருன்னு அவங்க தான் ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க. ஓ சார், இது வந்து நாட் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜுக்கு சேர்த்து தான் இந்த சியூடி. ஆமா ஆமா. ஏன்னா அதாவது ஐசிஆர் அக்ரிடேஷன் இருக்கிற டிஎன்ஏ கீழே இருக்க ஐசிஆர் அக்ரிடேஷன் இருக்க எல்லாத்துக்குமே இது சூட்டபிள் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். சார் 12th ரிசல்ட் வந்து எத்தனை நாள்ல சார் டிஎன்யூட வித்தின் வீக்ல வந்துரும். சோ 12th ரிசல்ட் கம்மி 9th மே 9th சொல்லிருக்காங்க. ஓகே சார். சோ அடுத்த ஒரு 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு டிஎன்ஏ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே சார். ஓகே சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சொல்லுங்கம்மா. சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார். எனக்கு 7.5 ரிசர்வேஷன்ல கோயம்புத்தூர்ல சீட் கிடைக்குமா சார்? என்னன்னா ரிசர்வேஷனை பத்தி எல்லாருமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு நம்ம நார்மல் ஜென்ரல்ல இருக்கோம், நமக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு அது மூலயமா கிடைச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுல தான் காம்படிஷனே அதிகமா இருக்கும் ஜென்ரலை விட. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபீஸே கிடையாது. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதுலயுமே 180 190 வரைக்கும் மார்க்லாம் ஸ்கோர் பண்றாங்க. அந்த இதுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 140 சீட்டோ என்னமோ சம்திங் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்துல அதுலயும் 190ல இருந்தே இருப்பாங்க. அங்கேயும் காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும். அதுலயும் நீங்க அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ண நீங்க அப்ளை பண்றத அப்ளை பண்ணுங்க. அது வருதோ வரலையோ அப்ளிகேஷனை நம்ம போட்டுறணும், ப்ராப்பரா அப்ளை பண்ணிடணும். இது ரெண்டு தான் மெயின். ஓகே சார். எஸ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் அந்த டிஎன்யூ ரிசல்ட் வந்தோடனே டிஎன்யூக்கு அப்ளை பண்ற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும்னு நான் எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு எல்லாமே சேர்த்து சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி 12th டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, போட்டோ, சிக்னேச்சர், இன்கம் சர்டிபிகேட் தேவையில்ல, பட் இன்கம் ஸ்டேட்டஸ் மட்டும் தேவை. அடுத்தது மேஜரானா உங்க ஃபாதர் ஆக்குபேஷன் அதெல்லாம் கூட நாங்க கேட்டு வாங்கிப்போம். இதுதான் மேஜரா டாக்குமெண்டா வேணும்ன்றது இவ்வளவுதான். ஓகே சார். அந்த ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு லாஸ்டா வரும். உங்களுக்கு எது லாஸ்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மேம்? ஓபிசி சர்டிபிகேட் இதுக்கு டிஎன்யூ தேவையில்லை. நம்ம வந்து ஸ்டேட் ரிசர்வேஷன்ல தானே வரும். பியூர்லி உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் போதும். நீங்க இப்பவே வந்து உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டுலயும் 12th 10th சர்டிபிகேட்லயும் நேம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இப்பே டைம் இருந்தா எல்லாரும் மாத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. நிறைய பேருக்கு புரியலைங்க மேடம். டிசபிலிட்டி இருக்கு சார், பிடபிள்யூடி ஓட சர்டிபிகேட் ஆமா நீங்க வாங்கிக்கோங்க. அது இருந்தா போதும். அது இருந்தா போதும். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல எல்லாருமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தா அதோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பியூரா எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க எல்லாருமே. கம்யூனிட்டி இந்த சென்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிட்டில போட்டு இப்போ வாங்கி வச்சிருக்கோம், அது போதும் இல்ல சார்? போதும் மேடம், போதும். அது போதும், அது போதும். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். நான் சின்னத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். கோயம்புத்தூர்ல எத்தனை சீட் சார் ஜெனரல்ல? சார் ஜெனரல்ல 124 சீட் இருக்கு சார் கோயம்புத்தூர்ல. கியூட்டுக்கு தான் 124 சொன்னீங்க. இல்ல புரியலைங்க எனக்கு. கியூட்டுக்கு மட்டும் தான் 124 சொன்னீங்க. கியூட் போட்டிருக்கீங்க. கியூட் மூல வரவங்களுக்கு தான் 124 சொன்னீங்க. ஆமா கியூட்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 125 சீட்ஸ் சம்திங் இருக்கு சார்.
சரிங்க சார். இது நம்ம ஸ்டேட் சீட் சார். கோயம்புத்தூர்லீங்களா? ஆமா சார். கோயம்புத்தூர்ல 124 சீட் இருக்கு சார் ஜெனரல்ல. கியூட்டுக்குன்னு எத்தனை சார் இதுல? அதுல 20% கோயம்புத்தூர்ல 10 சீட்ஸ் இருக்கு சார். 10 சீட்ஸ். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே ஓகே சார் முதல் பட்டதாரி இது வந்து 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்க முடியுமாங்க சார்? இல்ல ஒரு சில பேர் அப்படி சொல்றாங்க மேடம். சில பேர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணதை காமிச்சாதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க அது என்னன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் நிறைய பேர் அதெல்லாம் வாங்குறதெல்லாம் இல்ல இருக்காங்க. அந்த ஒரு சில ஏரியால வாங்குறாங்க, ஒரு 12th சில பேர் கொடுக்க மாட்டாங்க. இல்ல டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸே 12th ரிசல்ட் அப்ப கேக்குற மாதிரி ரிசல்ட் இருக்கு சார். வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ப்ரீவியஸா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சார் இப்போ டிசபிலிட்டி இருக்கு. இப்போ அதுக்கு வந்து இப்போ ஃபீஸ் கன்செஷன்ஸ் இருக்குமா சார் உள்ள போனா அக்ரில? டிசபிலிட்டிக்கு நமக்கு ஃபீஸ் கன்செஷன் மீன்ஸ் உங்களுக்கு டிசபிலிட்டினாலே நீங்க கவர்மெண்ட் அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான். சார் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்குங்கிறப்போ அதுல ரிசர்வேஷன் கன்செஷன் கிடைக்குமான்னு கேக்குறேன் இல்ல சார் அதுதான் பாப்போம். உங்களுக்கு கன்செஷன் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் கன்செஷன் கிடையாது மேடம். உங்களுக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கலாம், அப்புறம் உங்களுக்கு இந்த கோட்டா மூலியமா உள்ள போகலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அதோட ஸ்காலர்ஷிப் ஓகேங்களா. அது இல்லாம உங்களுக்கு ஒரு சில ஓகே இதெல்லாம் சார். தெரியும், நிறைய இது டிசபிலிட்டி அந்த ரிலேட்டடா ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது அது நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ டிஎன்யூ அப்ளை பண்ற பிடிஎஃப் பிடபிள்யூடி மூலியமா ஒரு சீட் ரிசர்வேஷன் வேணா கிடைக்கலாம். ஆமா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு தான் இது ஆமா தேவை இப்போ. ஆமா ஆமா ஓகே சார். அட்மிஷன் தான் நம்ம செக்யூர் பண்ண முடியும். So any others? சார் முதல் பட்டதாரிக்கு கன்செஷன் எவ்வளவுங்க சார் இருக்கு 20,000 டிஎன்யூல? 20,000 எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஒரே டைம் மட்டுமா சார் எப்படிங்க சார் ஒவ்வொரு வருஷம் ஃபர்ஸ்ட் இருக்குமா சார்? செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சரி உங்களுக்கு சொல்றேன் மேடம். சார். செகண்ட் இயர் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே தேங்க்யூ வெரி மச். ஓகே சார் வணக்கங்க சார். சொல்லுங்க மேடம். சார் இப்போ பிரைவேட் காலேஜ்ல இருந்து நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க சார். சொல்லுங்க நீங்க மேடம். இப்பவே அட்மிஷன் போடுங்க, சரிங்க இப்ப போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அப்படி நீங்க உங்களுக்கு கவுன்சிலிங்ல நீங்க போடுற மாதிரி இருந்தா கூட நாங்க கவுன்சிலிங்ல அப்புறம் பின்னாடி ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபோன் வந்துகிட்டே இருக்குங்க சார். மேம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதெல்லாம் ஃபேக் தான். ஓகேங்களா. நீங்க கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். சரிங்க சார். வரலன்னா அதுக்கப்புறம் தாராளமா பிரைவேட் போய்க்கலாம். ஏன்னா பிரைவேட் அவ்வளவு சீக்கிரம் ஃபில் ஆகாது. கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல உடனே ஃபில் ஆயிடும். பிரைவேட்ல எப்ப போனாலும் சீட் இருக்கும். சரிங்க சார். அப்போ வந்தீங்கன்னா அப்போ ஒரு ஃபீஸ் இருக்கும். இப்பவே நீங்க வந்து அட்மிஷன் போட்டீங்கன்னா இப்போ ஃபீஸ் வந்து அதான் எவ்வளவு மேனேஜ்மெண்ட் கோட்டால கட் ஆஃப் வருங்க? 180 வருங்க சார். அதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே தேவை கிடையாது. பியூர்லி கவர்மெண்ட்ல டாப் அஃபிலியேட்டட் காலேஜ் உங்களுக்கு வந்துடும். நீங்க அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். இதுதான் வந்து பிரைவேட்லயோ வேற கன்சல்டன்ட்லயோ பண்ற பெரிய தப்பு. ஓகேங்களா. இதே 150 இருக்காங்க, அந்த போன் கால பார்த்துட்டு ரொம்ப ஒரு இல்ல ஒரு சப்போஸ் 150 கிடைக்காம இருக்காங்கன்னா போயிட்டா அவங்கள்ட்ட இத சொல்லலாம். ஓகேங்களா. நீங்க ஆல்மோஸ்ட் நியர்லி கவர்மெண்ட் காலேஜ் வாங்குற ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சரிங்க உங்களை சார். வேற குழப்ப கூடாது. இது மாதிரி தான் குழப்பிடுறாங்க. இது மாதிரி தான் ஒருத்தவங்களோட லைஃபே டேர்ன் ஓவர் ஆயிடுது. அதாங்க சார். அதனால இதை வந்து மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் எல்லாருமே கொஞ்சம் கவனத்துல கொண்டு வாங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் தாராளமா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நம்மளோட வாட்ஸ்அப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க. மெயினா நிறைய பேருக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்ற டவுட்ஸ்ல நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க எங்க இந்த ஸ்கூல்ல இருந்து வாங்கிடுறாங்க போல உங்க கான்டாக்ட்லாம். ஆமாங்க சார். வேற ஸ்கூல்ல இருந்தே சார் ஒரு பணத்தை நாளைக்கு 10 இடத்துல இருந்து கால் ஆமா வருதுங்க சார். ஆமா கால் வந்து பேனிக் பண்ற மாதிரியே பண்ணிடுறாங்க. நம்ம ஸ்டெபிலைஸே கரெக்டா இல்லாம இருந்தா இது பண்ணிடுறாங்க ஆமா சார். ஆமா நிறைய அதனால பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா கவுன்சிலிங்லேயே நம்ம முடிஞ்ச லெவலுக்கு பண்ணலாம். முடியாது எனக்கு 140 தான் இருக்கு, எனக்கு 150 தான் இருக்குன்னா நம்ம ஓகே அது அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம 180 வர காலேஜுக்கு நம்ம கொண்டு போகலாம். புரியுதுங்களா. மேனேஜ்மெண்ட் மூலயமா ஏன் இந்த இதுல போய் நம்ம போயிட்டு ஏதோ ஒரு சுமாரான காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு மேனேஜ்மெண்ட்லயே ஒரு நல்ல காலேஜ்ல கொண்டு போகலாம். அதுதான் பண்ணணுமே அப்ப வழி. வந்து ஃபீஸ் சார் அப்ப வந்து ஃபீஸ் வந்து அதிகமா நாங்க கேட்போம் அப்படின்னு அப்படிலாம் சொல்றாங்க சார். எதுவுமே இல்லைங்க. மேம் அதெல்லாம் பேனிக் பண்ண வைக்கிறதுக்கு மேம் ரொம்ப ஆமா வித்தியாசம் அப்படிலாம் எல்லாமே இருக்காது. உங்களை வந்து இப்போ சீட் போட உங்களை வைக்கிறது பயமுறுத்தி பண்றாங்க. உடனே ஜாயின் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 10,000 கட்டுங்க, ஒரு 20,000 கட்டுங்க போதும் ஆமாங்க சார். அப்படிதான் இனிஷியலா. கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. மத்தவங்களுக்கும் தெளிவா சொல்லுங்க.
எல்லாமே சரிங்க சார். பியூர்லி நம்ம வந்து மேக்ஸிமம் நல்ல கட் ஆஃப் 170க்கு மேல இருக்கீங்கன்னா பியூர்லி உங்க எல்லாருமே கவுன்சிலிங்ல 200% நான் கொண்டு போய் விடுறேன் த்ரூ கவுன்சிலிங். ஓகேங்க சார். ஓகேங்களா? அதனால எதை பத்தியும் பயப்படாம எல்லாருமே இது பண்ணுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சார் இப்போ டிஎன்யூல வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் கிடைச்சு அந்த கவுன்சிலிங் மூலியமா ஜாயின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோயம்புத்தூர் போறது தானே சார் பெஸ்ட்? ஆமா மேடம். கோயம்புத்தூர்ல இருக்கோம் சார். ஆமா, நம்ம அப்படி வீடியோ இன்கேஸ் லாஸ்ட் நம்ம வீடியோ ஜாயின் பாத்தீங்கல்ல, பண்ணதுக்கு லாஸ்ட் வீடியோ இது கவர்மெண்ட் வீடியோ போட்டிருப்பேன், கட் ஆஃப் வீடியோ ஓகே லாஸ்ட் சார். வீடியோ ஓகே போட்டிருப்பேன், சார். அது பாருங்க. அதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் இல்ல கவர்மெண்ட் காலேஜ். இல்ல சார் இன்கேஸ் கியூட் அதுக்கப்புறம் கிடைச்சதுன்னா அப்ப நீங்க வந்து அவுட் எது ஆஃப் பெஸ்டா இருக்கோ அதை பார்த்து நீங்க மாத்திக்கோங்க. ஓகே ஓகே. ஏன்னா அன்னைக்கு மேம் ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ்ல வந்து சென்டர்ல கிடைச்சிருச்சுன்னா அவுட் ஆஃப் தமிழ்நாடு பண்ணோம்னா லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுல போட்டு வந்தாங்கன்னா அவங்களோட அவுட்புட் நல்லா இருக்கும் 4 இயர்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால கேக்குறேன் சார். இப்போ நம்ம டிஎன்யூல தமிழ்நாட்டுக்குள்ளதான் கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க அன்னைக்கே ஒரு பட்டியலிட்டு போட்டிருந்தீங்க, அப்ப ஆமா கோயம்புத்தூர். ஆமா இதே சென்டர்ல கிடைச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்க எப்படி எடுக்கிறதுங்க சார்? மேம், அது இதுல வந்து இப்போ ரொம்ப அதுல டிஃபிகல்ட். போகணும். மொத்தம் 62 கவர்மெண்ட் இது இருக்குது மேம், யூனிவர்சிட்டி இருக்கு. சரிங்களா? நம்ம ஓகே ஓகே ஸ்டேட்டுக்குள்ள சார். A to Z நம்ம வந்து பியூரா சொல்லிடலாம். நார்த்தை பத்திலாம் நம்மளாலே கணிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல ஓகேங்க மேஜர் ஓகே காலேஜ்னா ஜிபி பந்த் நல்லா இருக்கும், IRI நல்லா ஓகே இருக்கும், டெல்லி நல்லா இருக்கும், அப்புறம் ஓகே சார். கர்நாடகா இது GKVK நல்லா இருக்கும். இன்னும் 2-3 காலேஜஸ் இருக்கு மேம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார், சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிய வருமா சார் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? பிரைவேட் காலேஜ்ல மட்டும் அட்மிஷன் போடும்பொழுது நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நீங்க அங்க போயிருப்பீங்க. சரிங்களா? அன்னைக்கு எல்லா ஓகே சார். பிரைவேட் காலேஜும் அங்க இருப்பாங்க. ஓகே சார். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அந்த காலேஜோட ஃபீஸ் அவங்கள கூப்பிட்டு பேசணும். நீங்க அங்க சொன்னீங்கனாலே ஓகே கவுன்சிலிங்ல எனக்கு இந்த காலேஜோட டீட்டெயில் வேணும் சார், அவங்க ரெஸ்பிரசன்டேட்டிவ் யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு உங்கள்கிட்ட விடுவாங்க. அவங்கள்ட்ட ஓகே சார். நீங்க தெளிவா கேட்டு எழுதிக்கணும், எழுதி கொடுக்க சொல்லணும். ஓகேங்க சார். யார் உங்களுக்கு சொன்னாங்களோ ஓகே அவங்க சார். பேரு, கீழே வந்து எவ்வளவு ஓகே ஃபீஸ் அப்படின்றத. ஏன்னா அங்க போனது மாத்துவாங்க. ஓகே சார். அதனால இது எல்லாமே நம்ம கைடன்ஸ்ல கிளியரா உங்களுக்கு கொண்டு போகும் எல்லாமே. சார் இன்கேஸ் நம்ம பியூரா கவர்மெண்ட்டுக்கு தான் அனுப்புறோம், ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் கிடைக்காட்டி அடுத்து மதுரை போறதுக்கு ரெடியா இருக்கோம்னா இப்போ கோயம்புத்தூர்ல அதே ஃபீஸ் தான் இருக்கும், மதுரை கம்பல்சரி கவர்மெண்ட் எல்லா இதுலயும் அதே காலேஜும் ஃபீஸ்? சேம் ஃபீஸ் தான் மேடம், கவர்மெண்ட் ஃபீஸ் ஓகே சார். 23,000 தேங்க்யூ பர் சார். செமஸ்டர், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார் தமிழ்நாட்டுல ஐசிஆர் அப்ரூவல் வாங்கின காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் இதெல்லாம் சார்? உங்களுக்கு எக்ஸாக்டா வானவராயர் பார்த்து, தேனி கேட்டு, வானவராயர், ஆதிபராசக்தி, அதியமான், ஓசூர் அதியமான், இப்போ வந்து JSA, வேப்பூர் JSA. இது இல்லாம கரண்ட் அப்டேட் ஏதாவது ஆயிருக்குன்னா நான் பார்த்துட்டு சொல்றேன். சார் இப்போ நீங்க சொல்லணும்னா புரிஞ்சுது சார். கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் வந்து இந்த கவுன்சிலிங் மூலியமா கிடைக்கும், பட் ஃபீஸ் வந்து அவங்ககிட்ட எழுதி வாங்கிக்கணும். பட் இங்க எந்த சிட்டில போய் கவர்மெண்ட்ல கிடைச்சா ஒரே ஃபீஸ் தான். கவர்மெண்ட் இப்போ காலேஜ்ல நம்ம எதுவுமே பிரைவேட்ல உங்களுக்கு போய் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க மேம். கவர்மெண்ட் காலேஜ்ல எதுவுமே பண்ண தேவையில்ல. பிரைவேட்ல கிடைச்சா மட்டும் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க சார் சொல்றது கரெக்டா எழுதி இருக்கும். கோச்சிங் பெஸ்ட் எதுங்க சார் இருக்கும்? எப்பயுமே கவர்மெண்ட்ல தானே கவர்மெண்ட் சார் தான் மேம், இருக்கும்? எப்பயும் பியூர்லி கவர்மெண்ட் தான். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் ஐசிஆர் அப்ரூவல் இருந்தாதான் பிஜி பண்ண முடியுமா? பிஜி அப்படிலாம் எதுவும் சிவிடி இல்லப்பா. நம்ம தமிழ்நாட்டுல நீங்க டிஎன்ஏ கீழே எப்படி வந்தாலும் நீங்க பிஜி பண்ணலாம், அதர் ஸ்டேட்லயும் போய் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட இது நல்ல இது ஸ்கோப் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுத்து உங்களுக்கு வெளில பிஜி கிடைச்சாலும் இங்க இருந்து டிஎன்ஏல இருந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுத்து கொண்டு போவாங்க. அதுவும் இல்லாம இப்ப எல்லாத்துக்கும் கம்பல்சரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஐசிஆர். அதனால நீங்க 4 இயர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் காலேஜ் ஐசிஆர் கொண்டு வந்துருவாங்க. ஓகே சார். ஓகே சார் பாப்பா வந்து 180 கட் ஆஃப் வரும்னு சொல்றா சார். சரி. டிசபிலிட்டி 50% இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆல்மோஸ்ட் 180 கட் 50% ஆஃப். இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் மேம், கிடைக்கும் கண்டிப்பா, ட்ரை பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நம்ம டக்குன்னு அந்த காலேஜ் நம்ம கோர்ஸ் அந்த காலேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அது ஃபில் ஆயிடுச்சு, சீட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படி எதுவுமே ஆகாது திரும்ப மேடம், எல்லாமே அப்படி எதுவும் ஆகாது, அப்படி எதுவும் ஆகாது.
இது எல்லாமே பேஸ்டா நீங்க போய் செலக்ட் பண்றது கிடையாது. உங்களுக்கு நெட்லயே வந்துரும். இன்னைக்கு கவுன்சிலிங், இன்னைக்கு சீட் அலாட்மெண்ட் டேட்னா நீங்க போயிட்டு உங்களோட லாகின்ல உள்ள போய் பார்த்தா சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கும். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு, யாரும் கையில இது பண்றது கிடையாது. பேஸ்டான உங்க கம்யூனிட்டி, உங்க கட் ஆஃப்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்ல போட்டு உங்களுக்கு வரும். ஓகே அந்த டைம்ல தான் நாங்க கைட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்டுக்கு, இது தேவையா தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கைட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பண்ணணும் ஒண்ணு ஒண்ணா அப்படின்றத கைட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே ஓகே ஓகேங்க சார். இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு லிங்க்குக்கு, அந்த கவுன்சிலிங் லிங்க்குக்கு ஏதாவது அமௌண்ட் கட்டணுங்களா சார்? மேம் பேமெண்ட் இருக்கு மேம். டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கு. எனக்கு அப்ளிகேஷன் மட்டும் போதும் சார் அப்படின்னா ஒரு பேமெண்ட் இருக்கு. எனக்கு போன் கவுன்சிலிங் மட்டும் போதும் சார் அப்படின்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. ஃபுல் கவுன்சிலிங் எனக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க சார், அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அப் டு எனக்கு ஜாயின் பண்ற வரைக்கும்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கு மேம். ஓகே 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 சார். ஓகே ஓகே தேங்க்யூ. சார் இப்ப பிஎஸ்சி அக்ரி படிச்சா வந்து யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் ஈஸியா இருக்குங்கிற மாதிரி பொண்ணு சொல்றா அப்படிங்க சார், அது கரெக்ட்டுங்களாங்க சார்? கண்டிப்பா கண்டிப்பா, அது மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். வேற எந்த கோர்ஸ் பண்ணாலும் நீங்க யூபிஎஸ்சி பண்ண முடியாது. சரி சார், யூபிஎஸ்சி இல்லாம பிஎஸ்சி அக்ரிக்கு வேற என்னங்க சார் ட்ராக் இருக்கும்? மேம் நிறைய ஒரு 25 கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு மேம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கு, ஐபிபிஎஸ் பேங்கிங்ல உங்களுக்கு பிஓ ப்ரொபஷனரி ஆஃபீஸர் இருக்கு, ஃபீல்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. அதே மாதிரி நபார்ட்ல வந்து உங்களுக்கு அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நபார்ட்லயும் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் போர்டு இருக்கு, காட்டன் போர்டு இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் கோகனட் போர்டு இருக்கு. அதுக்கு தனியா என்ட்ரன்ஸ் இருக்குமா சார்? என்னங்க மேடம்? ஜாபுக்கு அதுக்கு தனியா எல்லாமே எக்ஸாம் இருக்கும் மேம். ஓகே. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நீட்டோட பூம் ஆகுறங்காட்டிக்கு எதுக்கு பிஎஸ்சி அக்ரி எடுக்கிறீங்க, அது ஸ்கோப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களை பயப்படுத்தி விட்டுறாங்க. உங்களோட திங்கிங்கா இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், உங்கள்கிட்ட சொன்னதுதான், நம்மளோட அக்ரிகல்ச்சர் எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல அக்ரிகல்ச்சர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஆஃப்டர் 5 years கம்பல்சரி அதுக்கு உண்டான எஃபோர்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டால மட்டும்தான் முடியும். அதுவும் இப்ப அப்கமிங் ஸ்டூடெண்ட்லாம் நல்ல ஒரு ஃப்ரெஷரா நிறைய ரிசர்ச்ல நிறைய இதுல வந்து கொண்டு போவாங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் நிறைய கொஸ்டின் பண்ணிருக்கேன். மெயின்லி பேரண்ட்ஸ் நிறைய ஆர்வமா பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த லெவலுக்கு பேரண்ட்ஸோட இது கண்டிப்பா எப்பயுமே நான் எதிர்பார்க்கறது பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்டால கூட ஒரு சில டிசிஷன் கரெக்டா எடுக்க முடியாது. பட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு கரெக்டா ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது போல நம்ம டாக்டர் விகே அக்ரி எக்ஸ்பர்ட் உங்களுக்கு தெரியும், கிளியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க பயன்படுறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்குமே வந்து சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்க்கு தெரியாம நிறைய தவறுகள் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யாராவது சொல்லி போன் பண்ணி நம்மள்ட்ட கேட்கும்போது நமக்கு கஷ்டம் தான் பட முடியுதே தவிர வேற எதுவும் பண்ண முடியல. ஓகேங்களா? அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச லெவலுக்கு எல்லாருக்கும் தெரிய வரட்டும். முடிஞ்ச லெவலுக்கு நம்ம சப்போர்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுப்போம். ஸோ இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பியா? சார் வேற சிவகுமார் சார் ஒருத்தர் மெசேஜ் பண்றாரு சார், டவுட் இருக்கு. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். டவுட் எதா இருந்தாலும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஐ திங்க் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. சார் இப்போ கியூட் எக்ஸாம்ல அக்ரிகல்ச்சர் டொமைன் செலக்ட் பண்ணலனாலும் பிஎஸ்சி அக்ரிக்கு அப்ளிகபிளா சார்? என்னன்னா எல்லாருமே கியூட் எக்ஸாம்ல பண்ற தப்பு என்னன்னா, அந்த அக்ரிகல்ச்சர் நமக்கு கிடையாது. அது ஒகேஷனல் ஸ்ட்ரீம் 12th அக்ரி படிச்சிருப்பாங்க, அவங்க தான் அந்த அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ணணும். நீங்க பியூர் சயின்ஸா இல்ல பயோமேக்ஸா, நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், இதுதான் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃபார் ஐசிஏஆர். பயோமேக்ஸ் எடுத்திருந்தோம்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கரெக்ட் தானங்க சார்? கரெக்ட். சார் இப்போ பிசில வந்து 180 கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் சார்? 180க்கு கிடைக்காதுமா. 180க்கு உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல டாப் 5 பிரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும். ஓகே சார். சார் another one question சார். சார் சொல்லுங்க. ஜெனரல் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு
அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்ககிட்ட நேரா வரணுமா இல்ல ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம்? சார் எல்லாமே உங்களுக்கு விருப்பம் இருக்கு. நிறைய பேர் நேர்ல வருவாங்க. எதுக்காகனா டைரக்டா வந்து ஒரு வாட்டி பார்க்கணும். அதான் கேக்குறேன் சார். ஆமா, உங்க டைரக்டா அவங்கள மூலியமா பார்க்கணும், போகணும்னா பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்லைன் டைரக்டா வருவாங்க. அதே முடியாது, லாங்ல இருக்கு. இப்ப நம்ம எக்ஸாக்டா விருத்தாச்சலம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா? நான் சிதம்பரம் தான் சார். ஆமா, அதனால நீங்க தாராளமா வரலாம். பக்கத்துல இருக்கீங்கன்னா தாராளமா டைரக்டா வாங்க. எவ்வளவு டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபை பண்ணி ப்ராப்பரா அப்ளிகேஷனை போட்டு கையிலே வாங்கிட்டு போயிடலாம். இல்ல தூரத்துல இருக்கீங்க, கன்னியாகுமரி, நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன், இந்த மாதிரி நிறைய வெளியில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல ஸ்கேன் பண்ணி மொபைல் ஸ்கேனர் போட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பினாலே போதும். டக்குன்னு அழகா அப்ளிகேஷனை போட்டு உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சிருவோம். எவரி இயர் ஒரு 500 அப்ளிகேஷன் நம்ம போடுறோம், சரிங்களா? நம்ம போட்ட அப்ளிகேஷன்ல இருக்கவங்க ஆல்மோஸ்ட் 95% கவர்மெண்ட் காலேஜே போயிருக்காங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப ப்ராப்பரா பண்ணுவோம். அதுலயுமே ட்ரிக்ஸ் இருக்கு, பயங்கர ட்ரிக்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ப்ராப்பரா அப்ளை பண்ணி அவங்களை கவுன்சிலிங்ல ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்தி எல்லாரை விட டக்குன்னு மேல கொண்டு போவோம். நம்ம போட்ட அப்ளிகேஷன் இருக்கவங்க ஈஸியா மேல போவாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் அதே மாதிரி 12th ரிசல்ட் வந்து மே 9th இருந்து முன்னாடியே வரப்போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வருது. பார்க்கலாம் மேம், பார்த்தா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நிறைய டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்த இதுபடி 9th தான் சொல்லியிருக்காங்க. வரட்டும், ஓகே, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சார் எனக்கு 190 கட் ஆஃப் வரும் சார். கோயம்புத்தூர் காலேஜ்ல 7.5 கம்யூனிட்டிமா வரீங்க? கிடைக்குமா சார்? என்ன கம்யூனிட்டி வரீங்க? பிசி கம்யூனிட்டி வரும் சார். வருமா உங்களுக்கு? 7.5ல வரும், மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். சார் தேங்க்யூ சார். ஓகே. ஸோ ஓகே சார், ஸோ இந்த செஷனை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்க கூட எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணது. இதை மீண்டும் நம்ம அடுத்தடுத்த வீக்ல கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ எனக்காகன்னு சொல்லலை, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா கண்டிப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அதே போல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக கொடுங்க. நல்லா வேல்யூபிளா இருந்துச்சு சார். நான் பாதியில தான் வந்தேன், 10:30க்கு வர முடியல. எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியல சார். நல்லா வேல்யூபிளான மெசேஜஸ் இருக்கு. எவ்வளோ ரிப்பீட்டடான டவுட்ஸ் கேட்டாலும் நீங்க பொறுமையா சொல்றீங்க சார். அதே மாதிரி குரூப்ல நீங்க சொல்ற மாதிரி வீடியோஸ் யாரும் பாக்குறது இல்ல, மறுபடியும் அதே டவுட்ஸ் தான் திருப்பி கேட்டாலும் நீங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றீங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி ரிசல்ட் வரக்கும் அப்பவும் ஒரு மீட்டிங் இது மாதிரி வச்சீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் ரெகுலராவே பண்ணலாம் மேடம். ரெகுலரா முடிஞ்ச லெவலுக்கு பண்ணலாம். என்னன்னா அந்த டைம் ஆஃப் ஷெட்யூல் ரொம்ப டைட்டா போயிடும். நிறைய போன் கால் வந்து டிஸ்டர்ப் ஆகும், நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அப்ளிகேஷன் போடணும், நிறைய அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு ஷெட்யூல் மிஸ் ஆகும். முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்றோம் எல்லாமே. சார் அதே மாதிரி நான் இப்ப குரூப்ல இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் மூலியம் சொல்லிடுறேன் சார். சார் சொன்ன மாதிரி அந்த ஆதார்லாம் ஏன்னா இப்ப ரிசல்ட் திடீர்னு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு வந்தாலும் வரலாம்ங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வரங்காட்டிக்கு ஆதார்லாம் ரொம்ப சிரமமா போச்சுங்க சார். நான் வந்து கியூட்டுக்கு நான் அப்ளை பண்ற எடுத்தங்காட்டிக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா எல்லாம் பண்ணி வச்சுட்டேங்க சார். எல்லாமே இப்போ அப்டேட்ல இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கங்காட்டிக்கு இப்போ அந்த இ-சேவா மையத்திலேயே ஒர்க் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி நியூஸ் நான் போய் டைரக்டா கேட்டே வந்துச்சுங்க சார். வேற ஒரு ஒர்க்குக்காக போனங்காட்டிக்கு அது மாதிரி ஒரு சிரமத்துக்கு போய் ஆளாகாம நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு முடியுமோ இப்பவே, ஏன்னா 10th நேம்ல மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரிதான் இது இருக்கணும், ஆதார் இருக்கணும், இனிஷியல் பின்னாடி கேனா பின்னாடிதான் இருக்கணும், அப்புறம் இம்ப்ரெஷன் அப்டேட் பண்ணாம இருந்திருக்கும், பயோமெட்ரிக் இதெல்லாம் என்னோட பொண்ணுக்கு நான் ஃபேஸ் பண்ணதுங்க சார் லாஸ்ட் மினிட்ல. அது ஓபிசி சர்டிபிகேட்டுக்குன்னா இன்கம் வேணும், அது மாதிரி எதா இருந்தாலும் முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். உங்களோட ஃபீட்பேக் யாராவது பேரண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கொண்டு போறீங்க, அதா இருந்தாலும் பொறுமையா பதில் சொல்றீங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதுதான். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நிறைய வீடியோல வருதுங்க, திருப்பி அதையே கேட்டால் பொறுமையா சொல்றீங்க. எனக்கு அந்த பொறுமை தான் எங்களுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வேற எந்த டவுட்னாலும் கால் பண்றேன் சார். நாங்க இந்த பிரைவேட் காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்கறதுனால நாங்களே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க சார். போய் கூட ஒருவேளை அட்மிஷன் போட்டு வந்துடலாமா அப்படிங்கிற கூட நான் முடிவெடுத்தேங்க சார் நேத்து வரைக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தெளிவா இருக்கேங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம், நன்றி மேடம்.
பிரைவேட் காலேஜ் டெய்லி குறைஞ்சது ஒரு 10 காலாவது வந்துருங்க சார். எங்க வாங்க அங்க வாங்க கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு குறைஞ்ச டெய்லி ஒரு 10 காலாவது வந்துரும். இப்போ கொஞ்சம் நல்லாவே கிளியர் ஆயிட்டேங்க சார். ரொம்ப ஹாப்பி சார். எதா இருந்தாலும் பெரிய ஒரு இது என்னன்னா நீங்க சொல்ற இந்த இதுதான் என்னன்னா நான் இப்ப தெளிவாயிட்டேன் அப்படின்ற அந்த வார்த்தை தான் ரொம்பவே ஹாப்பி. ஆமாங்க சார். ஓகே தேங்க்யூ சார். ஏன்னா என்ன தெளிவா இருந்தாலும் டெய்லியும் 10 காலும்போது எப்படியோ கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோன் பண்றாங்க, பேரண்ட்ஸும் சொல்றாங்க. அதான் இன்னைக்கு அவங்க மேடம் கேட்கும்போது அது எல்லாருக்கும் அதை தெளிவுபடுத்தணும்ன்ற நினைச்சேன். கண்டிப்பா அது அவங்களுக்கு ஏன்னா ஒரு நல்ல அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தப்போ ரைட்டோ அது ஒரு 140 150 இருக்கவங்கள்ட்ட கூட சொல்லலாம். ஏன்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கு நல்ல காலேஜ் கொண்டு போறோம் அப்படின்னு. ஆனா ஒரு 180 இருக்கவங்கள்ட்ட 170 இருக்கவங்கள்ட்ட கவுன்சிலிங்ல கம்பல்சரி கிடைக்கும் 100% கிடைக்கும்ன்றவங்களை நம்ம போயிட்டு இது பண்ணோம்னா அவங்க லைஃப் என்ன ஆகுறது? கண்டிப்பா அதாங்க சார். ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். ஓகே தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எதுவுமே சொல்லல. நிறைய ஐசிஆர் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள இருப்பீங்க நம்மளோட கோச்சிங்ல. ஏதாவது ஒரு 2-3 பேர் டக்குன்னு ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஒரு 2-3 பேர் யாராவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே நோ இஷ்யூ. ஓகே நெக்ஸ்ட் நம்ம வீடியோல எல்லாமே கிளியரா பார்க்கலாம். ஓகே சார். தேங்க்யூ so much. ஓகேங்க சார். நன்றி. தேங்க்யூ மிஸ்டர்.